எழுதின புஸ்தகம் சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ನಾವೆಲ್ಲರೂ ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. அந்த பகுதியிலிருந்து கடந்த வாரத்திலே ஒரு குறிப்பிட்ட செய்தியை நாம் கேட்டோம். ಆ ವಾಕ್ಯದಿಂದ ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ನಾವು ವಿಷಯವನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. Surrender to live a satisfied life என்கிறதான தலைப்பிலே ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கையை சரணடையுங்கள், தேவனுக்கு தேவனுடைய பாதத்திலே சரணடை செய்யுங்கள் என்ற தலைப்பிலே நம் வார்த்தையை கேட்டோம். ಸಂತೃಪ್ತ ಜೀವನ ನಡೆಸಲು ಶರಣಾಗತರಾಗಿರಿ ಎಂಬ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಕಳೆದ ವಾರ ನೋಡಿದ್ದೇವೆ. லூக்கா 5வது அதிகாரம் 1லிருந்து 11வது வசனம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இந்த இடத்திலே நடக்கிறது. ಒಂದು ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಕುರಿತು ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. முழுவதுமாய் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்க. அது கதை சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಪೂರ್ತಿಯಾಗಿ ಓದಲು ನಮಗೆ ಸಮಯವಿಲ್ಲ, ಅದನ್ನ ಕಥೆಯನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ಚಿಕ್ಕದಾಗಿ ಹೇಳಲು ಯೇಸು ஊழியம் செய்து கொண்டு வரும்பொழுது கனசரேத்து என்கிறதான கடல் அருகே அவர் வருகிறார். ಯೇಸು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿ ಬರುತ್ತಿದ್ದಾಗ ಆತನು ಒಂದ ಗಣೇಶು ಎಂಬ கடல் அருகே வருகிறார். ಒಂದು ಸೀಯ ಪಕ್ಕ ಬರ್ತಾರೆ. அப்படி அவர் வரும்பொழுது ಹಾಗೆ ಅವರು ಬರುವಾಗ அங்கே 2 படகுகள் இருக்கிறதை அவர் கவனிக்கிறார். ಅಲ್ಲಿ 2 ಹಡಗನ್ನು ಇರುವುದನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. மீன் பிடிக்கிறவர்கள் கடலை விட்டு இறங்கி படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ಮೀನುಗಳನ್ನು ಹಿಡಿಯುವವರು ಅಲ್ಲಿ ಇಳಿದು ಅಲ್ಲಿ ಅವರ ಬಲೆಯೆಲ್ಲ ತೊಳೆಯುತ್ತಿದ್ದನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. அந்த 2 படகு இருக்கு, அந்த 2 படகுல ஒரு படகுல அவர் ஏறாரு. ಆ 2 ದೋಣಿ ಇತ್ತು, ಆದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ದೋಣಿಯಲ್ಲಿ ದೇವರು ಯೇಸು ಅದು ಹತ್ತುತ್ತಾನೆ. இயேசு ஏறுகிறார். ಯೇಸು ಹತ್ತುತ್ತಾನೆ. இயேசு ஏறி பிரசங்கம் செய்கிறார் அந்த படகில நின்று. ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿ ಆತನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾನೆ. அப்படி அவர் பிரசங்கம் செய்து முடித்த பிறகு ಆತನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ ನಂತರ அந்த படகு சீமோனுடைய படகா இருக்கிறது. அவர் ஏறி பிரசங்கம் செய்கிறதான படகு, ಆ ಹಡಗು ಬಂದು ಸೀಮೋನನ ಹಡಗಾಗಿತ್ತು. அந்த படகில அவர் பிரசங்கம் செஞ்சு முடிச்ச உடனே ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಆತನು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಿದ ನಂತರ அவர் என்ன பண்றாரு, உடனே ஆழத்துல போய் வலைய போடு அப்படின்னு சொல்றாரு. ಅದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿ ಮುಗಿಸಿದ ನಂತರ ಆಳಕ್ಕೆ ಹೋಗಿ ನಿನ್ನ ಬಳೆಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಹಾಕು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. பேதுரும் போய் ஆழத்துல வலைய போடுறாரு. ಪೇತ್ರನು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಬಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತಾನೆ. நைட் எல்லாம் மீன் பிடிச்சாரும் கிடைக்கல, ஆனா ஆண்டவர் சொல்லி செய்யும் போது அவனுக்கு படகு நிறைய மீன்கள் கிடைச்சது. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಮೀನನ್ನು ಹಿಡಿದನು, ಆದ್ರೆ ಏನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಯೇಸು ಹೇಳಿದ ನಂತರ ಆತನು ಹಾಕಿದನು. தொடர்ந்து அப்படியே கான்வர்சேஷன் நடக்குது. ஒரு பெரிய உன்னதமான காரியங்களுக்கு நேராக அவர்களை ஆண்டவர் நடத்துகிறார். ಅಲ್ಲಿ ಅವರು ಮಾತನಾಡುವ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. போன வாரத்திற்கான ஒரு சிறு சுருக்கத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். ಕಳೆದ ವಾರ ಕುರಿತು ನಾನು ಚಿಕ್ಕದಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. 3 ಸಿயை ನಾವು பார்த்தோம் கடந்த வாரத்துல. 3 ಸಿಗಳನ್ನು ಕುರಿತು ನಾವು ಕಳೆದ ವಾರ ನೋಡಿದೆ. ஒரு இணைப்பு, ಸಂಪರ್ಕ, கனெக்ஷன், ಸಂಪರ್ಕ. அப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ 2 படகு இருக்கு, அந்த 2ல ஒரு படகுல ஆண்டவர் ஏறினார். 2 ದೋಣಿ ಇತ್ತು, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ದೋಣಿಯಲ್ಲಿ ದೇವರು ಹತ್ತುತ್ತಾನೆ. வேதம் சொல்லுகிறது அந்த படகு சீமோனுடைய படகாய் இருக்கிறது. ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ಆ ಹಡಗು ಬಂದು ಸೀಮೋನನ ಹಡಗಾಗಿತ್ತು. ஆனா இந்த இடத்துல ನಾವು வாசிக்கும்போது அது தற்செயலாக ஒரு படகுல ஏறினது போல நமக்கு தெரிகிறது. ಇಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ ಅದು ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಅದರಲ್ಲಿ ಹತ್ತಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. நான் முழுவதுமாய் நம்புகிறேன், அவர் தற்செயலாய் எதையும் செய்கிற தேவன் அல்ல. ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ ಆತನು ಯಾವುದೋ ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ಮಾಡುವಂತನಲ್ಲ. அவர் செய்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது. ಆತನು ಏನೇ ಮಾಡಿದರೂ ಒಂದು ಸಂಪರ್ಕದಿಂದ ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த உலக பிரகாரமா சொல்லுவாங்க everything is connected in this world அப்படினு சொல்லுவாங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ ಎಲ್ಲವೂ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. ஒரு கனெக்ஷனாவே இருக்கும் அப்படினு சொல்லுவாங்க. ಒಂದು ಸಂಪರ್ಕವಾಗಿ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. எனக்கு தெரியாது. ಅದು ಆ ರೀತಿ ಇದೆಯೋ ಇಲ್ಲೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. வாழ்க்கையிலே உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் ஏதாவது செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. ನನ್ನ ಬಾಳಲಾಗಲಿ ನಿಮ್ಮ ಬಾಳಲಿ ಏನಾದರೂ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಂಪರ್ಕವಿದೆ. பேதுரு படகுன்னு சொல்லி போய் ஏறல, ஆனா அந்த படகு பேதுருடைய படகா இருந்தது. ಪೇತ್ರನ ದೋಣಿ ಅಂತ ಹತ್ತಲಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಆ ಹಡಗು ಪೇತ್ರನ ಹಡಗಾಗಿತ್ತು. ஆனா நான் சொல்வேன் அந்த படகு பேதுருடைய படகு, அவர் அதை வைத்து ஒரு பெரிய மாற்றத்தை அவர் உண்டாக்குகிறார். ಆ ದೋಣಿಯು ಪೇತ್ರನ ದೋಣಿಯಾಗಿತ್ತು, ಅದನ್ನ ಕೊಂಡು ಆತನು ದೊಡ್ಡ ಬಲತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದನು. அவருக்குள்ளாக ஒரு பெரிய முன்னேற்றம், அவருக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு சிந்தையோடு தேவ சித்தத்தோடு அவர் வருகிறவராய் இருந்தார். ಅಲ್ಲಿ ಆತನು ಒಂದು ಚಿತ್ತದಿಂದ ಅಲ್ಲಿ ಬಂದಿದ್ದನು. பாருங்க, என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில கூட அப்படிதான். ನಿಮ್ಮ ಬಾಳಲಾಗಲಿ ನನ್ನ ಬಾಳಲಾಗಲಿ ಅದೇ ರೀತಿ. நான் நினைக்கிறேன், நான் கிறிஸ்டியன்ல பிறந்தேன். ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ ನಾನು ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದೇನೆ. எங்க அப்பா அம்மா கிறிஸ்டியன், ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಕ್ರೈಸ್ತರು, அதனால நான் கிறிஸ்டியனா இருக்கிறேன். ಆದ್ರಿಂದ ನಾನು ಕ್ರೈಸ್ತನು. என்னை யாரோ சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, ನನ್ನನ್ನು ಯಾರೋ ಕರೆತಂದರು, அதனால சர்ச்சில இருக்கிறேன் கிறிஸ்டியனா. ಆದ್ರಿಂದ ನಾನು ಚರ್ಚಿಗೆ ಬಂದು ಕ್ರೈಸ್ತನ್ ಆಗಿದ್ದೇನೆ. ಅವ್ರು ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ರು, ಇವ್ರು ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ರು, அந்த பிரதர் கூட்டி வந்தாரு, ಆ ಬ್ರದರ್ ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ರು, இந்த பிரதர் கூட்டி வந்தாங்க, ಈ ಬ್ರದರ್ ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ರು, என் ಫ್ರೆಂಡ್ கூட்டி வந்தாங்க,
வந்தாங்க, ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು அதனால ಕರ್ಕೊಂಡು ஏதோ ಬಂದ್ರು. போய்கிட்டு இருக்குது ಅದರಿಂದ கிறிஸ்டியனா. ಏನೋ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಕ್ರೈಸ್ತನಾಗಿ. அப்படி இல்லங்க, ಆ ರೀತಿ ಅಲ್ಲ ರೀ. எல்லாமே ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க. ಎಲ್ಲವೂ ಒಂದು ಸಂಪರ್ಕವಿದೆ. கர்த்தர் எதையும் பயன்படுத்தி எப்படியும் பயன்படுத்தி உங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்துட்டாருங்க. ದೇವರು ಯಾವುದನ್ನು ಬೇಕಾದ್ರೂ ಆತನು ಉಪಯೋಗಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಕರೆತರುತ್ತಾನೆ. தாயின் கருவில் உருவானது முதல் உங்களை அறிந்தவர் அவர். ದೇವರ ಗರ್ಭದಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಯಾಗುವ ಮುನ್ನವೇ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. அவர் தற்செயலாய் செய்கிறது போல இருக்கும், ஆனா தற்செயல் இல்ல, ஒரு கனெக்ஷன் இருக்கும். ಆತನು ಏನೋ ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಮಾಡುವಂತೆ ಇರಬಹುದು, ಆದರೆ ಅದು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. இரண்டாவதாக கண்டிஷன், இரண்டாவது சி. ಎರಡನೇದಾಗಿ ಸ್ಥಿತಿ. கண்டிஷன், இரண்டாவதாக கண்டிஷன், ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿ. ஹalleluya. Hallelujah. அவங்க நிலையை கர்த்தர் அறிகிறார் பாருங்க. ನಿಮ್ಮ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಆತನು ಅರಿತಿದ್ದಾನೆ. வராரு, ಬರ್ತಾರೆ, கடல் ಅருகே வராரு, ಆತನು ಇದರಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ. 2 படகு இருக்கு, 2 ದೋಣಿಗಳಿದೆ, வலைய அலசிக்கிட்டு இருக்காரு, ಬಲೆಗಳನ್ನು ತೊಳಿತಾ ஒரு ಇದ್ದಾರೆ, போட் மேல போறாரு, ಒಂದು ಹಡಗ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತಾರೆ, பிரசங்கம் பண்றாரு. ಅವರು ಪ್ರಸಂಗ பண்ணி ಮಾಡುತ್ತಾರೆ. முடிச்ச உடனே ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ ನಂತರ வலைய போய் ஆழத்துல போடு அப்படின்றாரு. ಬಲೆಯನ್ನು ತೆಗೆದು ಹಾಳದಲ್ಲಿ ಹಾಕು ಅಂತಾರೆ. படகை உள்ள எடுத்துட்டு போ அப்படின்றாரு. ಹಡಗನ್ನು ತೆಗೆದು ಒಳಗೆ ಹೋಗು ಅಂತಾರೆ. யாருங்க அவருக்கு சொன்னது? ಯಾರೇ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ದು? யாராவது சொன்னாங்களா? ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಿದಾರಾ? நான் என்னையும் உங்களையும் பார்த்தாவே அவருக்கு தெரியும். ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದರೆ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. என் நிலை அவருக்கு தெரியும். ನನ್ನ ಸ್ಥಿತಿ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ಮನುಷ್ಯನ ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ, தேவனோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறார். ದೇವರ ಒಳಗೆಯನ್ನು ಅರಿತಿದ್ದವನಾಗಿದ್ದಾನೆ. என் நிலை என்னன்னு அவருக்கு தெரியும். ನನ್ನ ಸ್ಥಿತಿ ಏನೆಂಬುದಾಗಿ ಆತನು ಅರಿತಿದ್ದಾನೆ. தெரிஞ்சுக்கிட்டு என்ன தள்ளி வைக்க மாட்டாரு, ತಿಳಿದುಕೊಂಡು ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿ ಇಡುವುದಿಲ್ಲ, தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஒதுக்கி வைக்க மாட்டாரு, ತಿಳಿದುಕೊಂಡು ನನ್ನನ್ನು ದೂರ ಹಾಕುವುದಿಲ್ಲ, தெரிஞ்சுக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்த மாட்டாரு, ತಿಳಿದುಕೊಂಡು ನನ್ನನ್ನು ಬೇರೆ ರಾತ್ರಿ ನೋಡುವುದಿಲ್ಲ. நான் எந்த நிலையில் இருந்தாலும் ನಾನು ಯಾವ அந்த ಸನ್ನಿವೇಶವನ್ನು நிலையை அறிகிறவர் அவர். ಆ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ತಿಳಿದವನು அந்த ಅವನು. நிலையை அறிந்து அதற்கான காரியத்தை அறிந்து அதை சரி செய்கிறவர் அவர். ಆ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಅದನ್ನು ಸರಿ ಮಾಡುವಂತ ಕರ್ತನು ಆತನು. மனுஷனை போல என்ன நினைக்கிறவர் அவர் இல்ல. ಮನುಷ್ಯನ ರೀತಿ ನನ್ನನ್ನು ಮಾಡುವವನು நான் ಅವನಲ್ಲ. எந்த நிலையில் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் தேவன் ஒருவர் மாத்திரமே. ನಾನು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿದವನು ಅವನು ಒಬ್ಬನೇ. ஒரு பாடல் இருக்கு, ಒಂದು ಹಾಡಿದೆ. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. ஹalleluya, ஹalleluya. Hallelujah. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. அவர் என் நிலையை அறிகிறார், ಆತನು ನಮ್ಮ ಸ್ಥಿತಿಯನ್ನು என் ತಿಳಿದಿದ್ದಾನೆ, கண்டிஷன் அவர் அறிகிறார், ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಅರಿತಿದ್ದಾನೆ, அதற்கான சரியான தீர்வை அவர் தருகிறார். ಅದಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಮಾಡಲಿದ್ದಾನೆ. மூன்றாவது ಮೂರನೇದಾಗಿ கன்விக்ஷன். ಒಂದು ಭಾವನೆ ಅವರೊಳಗೆ ಬಂದಿತು. இயேசு அந்த அற்புதத்தை செஞ்ச உடனே யாருப்பா இவரு, ಆತನ ಅದ್ಭುತ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಯಾರಪ್ಪ ಇವರು ಅಂತ ಕಾರ್ಯ ಬಂದಿತು. நைட் எல்லாம் மீன் பிடிச்சு ஒண்ணும் கிடைக்கல, ಏನಪ್ಪ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಹಿಡಿದೇವು ಏನು ಸಿಗಲಿಲ್ಲ. ஆனா இந்த நேரத்துல இவர் போய் போடுன்னு சொன்ன கிடைச்சிருச்சு. ஐயோ வலை இது மாதிரி நான் பார்த்ததுல வலை கிழிந்து போகத்தக்கதான மீன்களை அவர் கொடுத்துட்டாரு. ಇವರು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಇಷ್ಟೊಂದು ಮೀನುಗಳು ನಮಗೆ ಸಿಕ್ಕಿದೆ ಅಲ್ಲ. அந்த முகத்தில் இருக்கிற பிரகாசத்தை, அந்த முகத்தில் இருக்கிற மகிமை பார்த்த உடனே பாதத்துல விழுந்துட்டான். ಆ ಮುಖದಲ್ಲಿ ಅಷ್ಟೊಂದು ಪ್ರಕಾಶ ಉಂಟಾಯಿತು. ಅದನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಆತನ ಪಾದನ ಬಳಿ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟನು. ನಾನು ಅದಕ್ಕೆ ಪಾತ್ರನಲ್ಲ, என்னை விட்டு போயிடுங்க, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿಬಿಡಿ, நான் பாவி, ನಾನು ಪಾಪಿ என்கிறதான குற்ற உணர்வு அவனுக்குள்ள வந்துருச்சு. ಆ ರೀತಿಯಾದ ಮನೋಭಾವನೆ ಅವನ ಒಳಗೆ ಬಂದಿದೆ. இதுதான் எனக்கு உங்களுக்கு வரணும். ಇದೇ ನಮ್ಮನೆ ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿರೋದು. மீன் வந்துருச்சு, ಮೀನು ಬಂದಿದೆ, ஆசீர்வாதம் வந்துருச்சு, ಆಶೀರ್ವಾದ ಬಂದಿದೆ, வியாதியிலிருந்து ஆரோக்கியம் வந்துருச்சு, ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ಆರೋಗ್ಯ ಬಂದಿದೆ, கல்யாணம் நடந்துருச்சு, ಮದುವೆ ಆಯ್ತು, எனக்கு வேணுன்றதெல்லாம் கொடுத்துட்டாரு, ಇವತ್ತು ಬೇಕು ಅನ್ನೋದೆಲ್ಲ ಬಂದಿದೆ, மீன் கிடைச்சிருச்சு, ಮೀನು ಸಿಕ್ಕಿದೆ, அதனால கடவுள் வேண்டாம், ಆದ್ರಿಂದ ದೇವರು ಬೇಡ. அப்படி போல பேதுரு ಆ ರೀತಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ಪೇತ್ರನು பாதத்துல விழுந்துட்டாரு. ಆತನ ಪಾದದಲ್ಲಿ அந்த ಬಿದ್ದನು. கன்விக்ஷன் வேணும். ಆ ಮನೋಭಾವನೆ ಬೇಕು. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எதனா வேணும்னா வருவாங்க, ಇವತ್ತು ದೇವರ ಬಳಿ ಏನಾದ್ರೂ ಬೇಕಾದ್ರೆ ಬರ್ತಾರೆ. கிடைச்சிருச்சா ಸಿಕ್ಕಿತಾ அவ்வளவுதான், ಅಷ್ಟೇ. பாய் ஆண்டவரே, ದೇವರೇ ಬಾಯ್. திருப்பி எதனா வேணும்னா ಮತ್ತೆ ಏನಾದ್ರೂ ಬೇಕಾದರೆ ஹாய் ஆண்டவரே, ಹಾಯ್ ದೇವರೇ,
புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ ನಿಮಗೆ? இங்க தான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? கன்விக்ஷன் வேணுங்க, ನಿಮಗೆ ಆ ಮನೋಭಾವನೆ மன ಬೇಕು, உறுதி வேணுங்க, ಆ ಮನೋಭಾವನೆ ಬೇಕು, மன உணர்வு வேணுங்க. ಆ ಮನೋಭಾವನೆ ನಿಮಗೆ ಬೇಕು. ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செஞ்சாரு. ಈ ರೀತಿಯಾದ ಅದ್ಭುತ ಮಾಡಿದಾನೆ. அவன் ஆண்டவரை விட்டு போறதுக்கு அதை செய்யல, ಆತನು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡೋದಕ್ಕೆ ಆ ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ, குத்தப்பட்டது, அதனால அதை செய்றான். ಅವನು ಒಳಗೆ ಆ ಅಪರಾಧದ ಮನೋಭಾವನೆ ಬರಬೇಕಾಗಿತ್ತು, ಆ ರೀತಿ ಮಾಡಿದನು. அப்போ திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ಹಾಗಾದರೆ ನೀವು ತೃಪ್ತಿಯುಳ್ಳ ಬಾಳನ್ನು ಬಾಳಬೇಕಾದ್ರೆ அவருக்கு சரணடையணும், ನೀವು ಅವನಿಗೆ ಶರಣಾಗತರಾಗಿರಬೇಕು. செழிப்புள்ள வாழ்க்கை, ನಿಮಗೆ ಸಮೃದ್ಧಿಯಾದ வாழ்க்கை, ಸಮೃದ್ಧಿಯಾದ ಬಾಳ ஒரு பக்கம் இருக்கட்டும், ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಇರಲಿ. எல்லாம் இருந்து இங்க ஒண்ணுமே இல்லனா என்னங்க அர்த்தம்? ಎಲ್ಲ ಇದ್ದು ಇಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? திருப்தி தான் ஃபர்ஸ்ட். ನನಗೆ ತೃಪ್ತಿನೇ ಮುಖ್ಯ. ஹalleluya. பங்களா இருக்குது, ಬಂಗ್ಲಾ ಇದೆ, வீட்ல அத்தனை 3 பெட்ரூம் இருக்கு, 4 பெட்ரூம் இருக்கு, ಮನೆಯಲ್ಲಿ 3-4 ಬೆಡ್ರೂಮ್ಸ್ ಇದೆ, கார் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ಕಾರ್ ಇದೆ, ಅದಿದೆ, ಇದಿದೆ. ஆனா உள்ள திருப்தி இல்ல, ಆದ್ರೆ ಮನಸ್ಸಲ್ಲಿ உள்ள ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ, சமாதானம் இல்ல, ಮನಸ್ಸಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ, சந்தோஷம் இல்ல, ಮನಸ್ಸಲ್ಲಿ ಸಂತೋಷವಿಲ್ಲ. அப்புறம் என்னங்க வாழ்க்கை? ಹಾಗಾದ್ರೆ ಏನ್ರಿ ಬಾಳು? எதுவுமே இல்லனாலும் இங்க சந்தோஷத்தை கடவுள் கொடுப்பாரு, ಏನು ಇಲ್ಲ ಎಂದರು ಇಲ್ಲಿ ಸಂತೋಷವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ, கடவுள் கொடுப்பாரு, ಇಲ್ಲಿ ಆ ಸಂತೃಪ್ತಿಯನ್ನು ದೇವರು அந்த ಕೊಡುತ್ತಾರೆ. வாழ்க்கை தான் எனக்கு உங்களுக்கு வேணும். ಆ ಜೀವನವೇ ನಿಮಗೆ ನನಗೆ ಬೇಕಾಗಿರೋದು. surrender to live satisfied life, திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ அவருக்கு சரணடையுங்கள். ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಆತನಿಗೆ ಶರಣಾಗತರಾಗಿ இன்றைக்கு ಇವತ್ತು surrender to serve, ಸೇವೆ ಮಾಡಲು ಶರಣಾಗಿರಿ. ಎಲ್ಲ சொல்லமா, surrender ಹೇಳೋಣ, to serve, சேவை செய்ய அவருக்கு சரணடையுங்கள். ಸೇವೆ ಮಾಡಲು ಶರಣಾಗಿರಿ. இல்ல இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, ಇನ್ನೊಂದು ಮಾತಲ್ಲಿ ಹೇಳಬೇಕು, அவருக்காக வாழ அவருக்கு சரணடையுங்க, ಆತನಿಗೋಸ್ಕರ ಬಾಳಲು ಶರಣಾಗಿರಿ, அவர் ராஜ்யத்திற்காக நிற்க அவருக்கு சரணடையுங்க. ಆತನ ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ನಿಲ್ಲಲು ரொம்ப ಶರಣಾಗಿರಿ. இன்ட்ரெஸ்டிங், ரெண்டு விஷயத்தை பார்க்க போறோம். ಎರಡು ವಿಷಯವನ್ನು ನೋಡಲಿದ್ದೇವೆ. ஒரு அழைப்பு வருகிறது, ಒಂದು ಕರೆ ಬರುತ್ತದೆ, அதை நான் ரெண்டாக பிரித்து நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ಅದನ್ನು ಎರಡಾಗಿ ನಾನು ವಿಂಗಡಿಸಿ பேதுரு வாழ்க்கையிலே, அங்க இருந்த சீஷருடைய வாழ்க்கையிலே ஒரு அழைப்பு வருகிறது, the call. போடுங்க, ಪೇತ್ರನ ಬಾಳಲ್ಲಿ ಒಂದು ಕರೆ ಬರುತ್ತದೆ, ஒரு அழைப்பு. எல்லாரும் சொல்லமா, அழைப்பு, ಒಂದು ಕರೆ, ಒಂದು கரை, ಒಂದು ಕರೆ, ஒரு கால். ಒಂದು ಕರೆ. என்ன கால்? ಅದು ಏನು ಕರೆ? வசனத்தை வாசிக்கலாம். ವಚನವನ್ನು ಓದೋಣ. ஆழத்திலே கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். ಆಳದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಬಲೆಯನ್ನು ಅಲ್ಲಿ ಮೀನು ಹಿಡಿಯುವಂತೆ ಹಾಕಿ. ಹಾಗಾದ್ರೆ ஒரு ನೋಡಿ, விஷயத்தை ஆண்டவர் செய்றாரு. ಒಂದು ವಿಷಯವನ್ನು சொல்லலாம், ಮಾಡುತ್ತಾರೆ. முதல் பாயிண்ட், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಜನರಲ್ ಕಾಲ್. ನಿಮಗೆ ಸಾರ್ವಜನಿಕ ಜನರಲ್ ಕಾಲ್, ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆ, ಜೆನ್ಯೂನ್ ಒಬಿಡಿಯನ್ಸ್, ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ. புரியுதுங்களா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಾ ஒரு ಇದೆಯಾ? ಜನರಲ್ ಕಾಲ್ வருது, ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆ. பேதுரு வாழ்க்கையில ஒரு ಜನರல் ಕಾಲ್ வருது. ಪೇತ್ರನ ಬಾಳಲ್ಲಿ ಒಂದು ಕರೆ ಬರುತ್ತದೆ. ஆனா ஜென்யூனா அவங்க ஒபீடியன்ட் ஆனாங்களா? ಅದು ನಿಜವಾಗಿ ವಿಧೇಯತೆ ಆದ. பொதுவான ஒரு அழைப்பு வருகிறது, ಅದು ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆ. உண்மையான கீழ்ப்படிதல் அவர்கள் செய்தார்களா? ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ ತೋರಿಸಿದರಾ? இங்க நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ನೋಡಿ. இங்க பாருங்க, 5வது வசனத்தை வாசிங்க. 5ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ. ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் சொன்னாரு. ಆಳದಲ್ಲಿ ಕಳೆ ತಗೊಂಡು ಹೋಗಿ ಆ ಬಳೆಯನ್ನು ಒಳಗೆ ಹಾಕಿ ಅಂತ ಹೇಳಿದರು. உடனே என்ன பண்றாரு? அதற்கு சீமோன், ಅದಕ್ಕೆ ಸೀಮೋನನು, ஐயரே, ಆತನಿಗೆ, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ನಾವು ರಾತ್ರಿ ಎಲ್ಲಾ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟೆವು, ಆದರೂ ಏನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம். ಅದು ಆದ್ಮೇಲೆ ஆகிலும், ಆದಾಗಿಯೂ உம்முடைய வார்த்தையின்படி, ನಿಮ್ಮ ಮಾತಿನಂತೆ கீழ்ப்படிஞ்சாங்களா? ಅಲ್ಲಿ ವಿಧೇಯತೆ ಆಗಿದರಾ? ಹೌದಪ್ಪ, நைட் எல்லாம் மீன் பிடிச்சேன், ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮೀನ್ ಹಿಡಿದೆ, ஒண்ணும் கிடைக்கல, ಏನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. ஆனா நீங்க சொல்றதுனால நான் செய்றேன். ಆದ್ರೆ ನೀವು ಹೇಳುವುದರಿಂದ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. சாக்கு போக்கு பேதுருக்கு இதை விட இன்னும் ಜಾಸ್ತಿ இருந்துச்சு. ಕಾರಣಗಳನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅನೇಕವಿತ್ತು. இப்ப பாருங்க, கொஞ்சம் இருக்கு பாருங்க, இங்க நான் சொல்றேன் பாருங்க. ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ ನೋಡಿ. ஒருவேளை பேதுரு இப்படி சொல்லிருக்கலாம், சாக்கு போக்கு. ಒಂದು ವೇಳೆ ಪೇತ್ರನು ಬಹಾನೆಗಳನ್ನು ಹೇಳಿರಬಹುದು, எக்ஸ்கியூசஸ் நிறைய கொடுத்திருக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. ಬಹಾನೆಗಳನ್ನು ಹೇಳಿರಬಹುದು. நைட் முழுக்க வேலை பார்த்தேன், ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡಿದೆ, டயர்டா இருக்குது, ತುಂಬಾ ಟಯರ್ಡ್ ಆಗಿದೆ. வேலை பார்த்துட்டு சும்மா இல்லாம அந்த வலையை வேற கழுவி, எங்க மீன்காரங்களுக்கே இதான் பிரச்சனை. ನಮ್ಮ ಕೆಲಸ ಮಾಡದೆ ಈ ಬಲೆಗಳನ್ನ ನಾನು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿದ್ದೇನೆ. வேலை செய்யறதை விட அந்த டூல்ஸ் எடுத்து வைக்கிறது தான் பெரிய தலைவலி. ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಆ ಟೂಲ್ಸ್ ಅನ್ನು ತೆಗೆದಿಡುವುದೇ ದೊಡ್ಡ ಕೆಲಸ. வேலை நைட் எல்லாம் செஞ்ச ಟಯರ್ಡா இருக்கு, ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡಿದೆ, வலையை அலசி வச்சிட்டு இருக்கேன், ಬಲೆಯನ್ನು ತೊಳಿತಾ ಇದ್ದೇನೆ. போய் நைட் திருப்பும் போய் போடுன்னு சொன்னா ಮತ್ತೆ ನೀವು ಹಾಕಿ ಅಂದರೆ எப்படிங்க ஆண்டவரே? ಯಾವ ರೀತಿ ದೇವರೇ? சாக்கு சொல்லிருக்கலாமா? ಕಾರಣಗಳು ಹೇಳಿರಬಹುದಾ? சொல்லிருக்கலாமா? ಹೇಳಿರಬಹುದಾ? சரி. ரெண்டாவது, ಎರಡನೇದು, மீன் பிடிக்க சிறந்த நேரம் நைட் தான்ப்பா. ಮೀನನ್ನು ಹಿಡಿಯುವುದು ಸರಿಯಾದ ಸಮಯ ರಾತ್ರಿ. நீங்க என்னன்னா பகல்லன்னு சொல்றீங்க. ನೀವೇನಂದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ.
இது என்ன நியாயம்ப்பா? ಇದೇನು ನ್ಯಾಯಪ್ಪ? நல்ல நேரத்துல சிறந்த நேரத்துல த பெஸ்ட் நேரத்துல நாங்க மீன் பிடிச்சா ஒண்ணும் கிடைக்கல. ನಾವು ಚೆನ್ನಾಗಿರುವ ಸಮಯಕ್ಕೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ನಾವು ಹೋಗಿ ಹಾಕಿದೀವಿ, ಏನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. நீங்க பார்த்தா பகல்ல மீன் பிடிக்க சொல்றீங்க. ನೀವು ಅಂದ್ರೆ ಹಗಲಲ್ಲಿ ಹಿಡೀರಿ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ. எப்படிப்பா இது? ಯಾಗಪ್ಪ ಇದು? சொல்லிருக்கலாமா? ಹೇಳಿರಬಹುದಾ? இங்கதான் இருக்கிறீங்களா? என்ன ಇಲ್ಲೇ ஒரு மாதிரி ಇದ್ದೀರಾ? மறைக்கிறீங்க? ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಗುರಾಯಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? இல்லாதான் சொல்லுனியா? ನೀವು ಇಲ್ಲದೆ ಇರೋದಲ್ಲ ಹೇಳು, இல்லாத கொல்லாதலாம் சொல்லு. ಇರೋದು ಇಲ್ಲದೆ ಇರೋದಲ್ಲ ಹೇಳು. அவன் சாக்கு சொல்லிருக்கலாம்னு சொல்றேன். ಅವನು ಬಹಾನೆಗಳನ್ನು ಹೇಳಿರಬಹುದು. நானும் நீங்களும் தான் நிறைய விஷயம் ஆண்டவர் செய்ய சொல்லும்போது எனக்கு கால் வலிக்குது, எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு வண்டி இல்ல, நான் அங்க போகணும், எனக்கு பஸ் இல்ல, நான் லேடிஸ், எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு, எனக்கு முட்டி வலி. ಇದೇ ರೀತಿ ದೇವರು ಏನಾದರೂ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿದರೆ ಅನೇಕ ಕಾರಣಗಳು ಹೇಳ್ತೀವಿ. ಕಾಲು ನೋವು, ಕೈ ನೋವು, ಬೆನ್ನೋವು, ವಯಸ್ಸಾಗಿದೆ, ನಾನು ಸ್ತ್ರೀ, ನನ್ನಿಂದ ಆಗಲ್ಲ, ಬಸ್ ಹತ್ತಬೇಕು, ಇಳಿಯಬೇಕು ಅಂತ ಅನೇಕ ಕಾರಣಗಳನ್ನು ಹೇಳ್ತೀವಿ. மீன் பிடிக்க சிறந்த நேரம் இரவுதான், பகல் இல்ல. அதனால கொஞ்சம் யோசிங்கப்பா, சொல்லிருக்கலாம். ಮೀನನ್ನು ಹಿಡಿಯುವುದು ರಾತ್ರಿನೇ ಸರಿಯಾದ ಸಮಯ ಅಂತ ಹೇಳಿರಬಹುದು. சரி ಸರಿ, அதுவும் சொல்லல, ಅದು ಹೇಳಲಿಲ್ಲ. பா நீங்க ஏர்னிங்கல்ல பைக்ல இதுல படகுல ಅಪ್ಪ ನೀನು ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿದೆಯಲ್ಲ, ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. ಆಲ್ರೆಡಿ ಜನರೆಲ್ಲ நீங்க வேற ಬಂದಿದ್ದಾರೆ. சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணிட்டீங்க. ನೀವು ಬೇರೆ ಶಬ್ದ ಮಾಡಿ ನೀವು ಅಲ್ಲಿ பக்கத்துல இருந்த ಪ್ರಸಂಗಿಸಿ மீன் எல்லாம் இன்னும் உள்ள போயிட்டு இருக்கும். ಇದ್ದಿದ್ದ ಮೀನೆಲ್ಲ ಒಳಗಡೆ ಹೋಗಿರುತ್ತದೆ. இதுக்கு நான் போட சொல்றீங்களா? போடலாமா? ಹಾಕ್ಬೋದಾ ನಾನು? சொல்லிருக்கலாமா? மீன்லாம் உள்ள போயிடுச்சு. ಮೀನೆಲ್ಲ ಒಳಗೆ ಹೋಗಿರಬಹುದು. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணா மீன்லாம் ಓಡಿடும். ಯಾಕಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ನಾವು ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಿದ್ರೆ ಮೀನುಗಳು ಒಳಗೆ ಓಡೋಗುತ್ತದೆ. இது ஒண்ணு. ಇದೊಂದು ಕಾರಣ. இயேசுவே, ಏಸಪ್ಪ, நீங்க வந்து மீன்காரர் இல்ல, ನೀವು ಬಂದು ಮೀನು ಹಿಡಿಯುವವರಲ್ಲ, நீங்க வந்து பிரீச்சர், ನೀವು ಬಂದು ಒಂದು ಪ್ರೀಚರ್, நீங்க வந்து போதகர். ನೀವು ಒಂದು ಬೋಧಕರ. உங்களுக்கு என்னப்பா தெரியும் மீன் பிடிக்கிறத பத்தி? ನಿಮ್ಗೆ ಏನಪ್ಪ ಗೊತ್ತು ಮೀನು ಹಿಡಿಯೋದು? கேட்டிருக்கலாமா? ಕೇಳಿರಬಹುದಾ? இதெல்லாம் இல்ல, ಅದೆಲ್ಲ ಎಲ್ಲ. பிரச்சனை இருக்கு. நைட்டெல்லாம் மீன் பிடிச்சேன், ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಾನು ಮೀನನ್ನು ಹಿಡಿದೆ, ಆದರೂ இதுதான் முக்கியம். ಇದೇ ನಿಮಗೆ ಮುಖ್ಯ. ஆனாலும் ಆದರೆ நீங்க சொல்றீங்கன்றதுனால ನೀವು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಕಾರಣ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. ஒரு ஜெனரல் கால் தாங்க, ಒಂದು ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆ. ஆனா ஜென்யூனா ஒபீடியன்ட் ஆயிட்டாங்க. ಆದರೆ ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ ತೋರಿಸಿದರು. ஹalleluya. நம்ம இந்த சாதாரண கால்க்கே அழைப்புக்கே, இந்த பொதுவான அழைப்புக்கே சாக்கு போக்கு தான் வாழ்க்கையே. ನಾವು ಈ ಒಂದು ಸಾರ್ವಜನಿಕ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅನೇಕ ಕಾರಣಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. இது செய்யறதுக்கு அது ஆகாது, அது செய்யறதுக்கு பிரேயருக்கு வாங்க, அது பிரச்சனை. ಅನೇಕ ಕಾರಣಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ஆராதனைக்கு வாங்க, அது பிரச்சனை இருக்குது. ಆರಾಧನೆಗೆ ಬನ್ನಿ, ಆ ಕಾರಣವಿದೆ. பெட்ரோல் இல்ல, ಪೆಟ್ರೋಲ್ ಇಲ್ಲ, பஸ் இல்ல, ಬಸ್ ಇಲ್ಲ, பாஸ் இல்ல, ಪಾಸ್ ಇಲ್ಲ, தூரம் இருக்கு, ದೂರ, அங்க போணும், ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು, ಫ್ರೆಂಡ್ಸ್ வந்துட்டாங்க, ಫ್ರೆಂಡ್ ಬಂದಿದ್ದಾರೆ. சாதாரண கால்க்கே எப்படின்னா, ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆಗೆ ಈ ರೀತಿ ಆದರೆ ஆண்டவர் இதுக்கு மேல இன்னொரு காலை கொடுப்பாரு. அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ಇದಾದ್ಮೇಲೆ ಬೇರೆ ಕರೆ ಕೊಟ್ಟರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ஒண்ணே ஒண்ணு தான், ಒಂದೇ at your word, ಆ ನಿಮ್ಮ ಮಾತಿಗೆ, ஆகிலும் ಆದರೂ உம்முடைய வார்த்தையின் ನಿಮ್ಮ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ. இந்த வார்த்தை தாங்க எனக்கு வரணும். ಈ ವಿಷಯವೇ ನಿಮಗೆ இதுதான் ನನಗೆ உண்மையான ಬೇಕು. கீழ்ப்படிதல். ಇದು ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ. நைட் எல்லாம் மீன் பிடிச்சம்பா, ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಮೀನ್ ಹಿಡಿದೆ ಅಪ್ಪ, பிசினஸ் வாழ்க்கை ஃபுல்லா பண்ணம்பா, ಬಿಸ್ನೆಸ್ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದೇನೆ ತಂದೆ, என் வியாதிக்கு டாக்டர் மேல டாக்டர் போய் பார்த்தம்பா, ನನ್ನ ಅನಾರೋಗ್ಯಕ್ಕೆ ಡಾಕ್ಟರ್ ಮೇಲೆ ಡಾಕ್ಟರ್ ನೋಡಿದೆ ஒரு ಅಪ್ಪ, டாக்டர் பார்த்தேன், ரெண்டு டாக்டர் பார்த்தேன், ரெண்டாவது ஒபினியன், மூணாவது ஒபினியன் போயிட்டே இருந்தம்பா. ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ ಎಷ್ಟೋ ಡಾಕ್ಟರ್ಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. ஆனாலும் ಆದರೂ நீங்க சொல்றதுனால ನೀವು ಹೇಳುವುದರಿಂದ இன்னொரு டாக்டர் பார்க்க போறேன். ನಾ ಇನ್ನೊಂದು நீங்க சொல்றதுனால ನೀವು ಹೇಳುವುದರಿಂದ உங்களை நான் விசுவாசிக்க போறேன். ನಿಮ್ಮನ್ನು கரங்களை ನಾನು தட்டலாமா? ವಿಶ್ವಾಸವಿಡುತ್ತೇನೆ. என் பிசினஸ் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு, ನನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ ಎಲ್ಲ என் ಸೋತೋಗಿದೆ, வேலை எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு, ನನ್ನ ಕೆಲಸವೆಲ್ಲ என் ಸೋತೋಗಿದೆ, படிப்புல ಫೇಲ್ ஆயிட்டேன், ನಾನು ಓದುವುದರಲ್ಲಿ நான் ಫೇಲ್ எத்தனை ಆದೆ, அரியர்ஸ் வச்சிருக்கேன், ಎಷ್ಟೊಂದು ಅರಿಯಸಿಟ್ಟಿದ್ದೇನೆ, பரவாயில்ல, ಪರವಾಗಿಲ್ಲ, ஆகிலும் ಆದರೂ உம்முடைய வார்த்தையின்படி ನಿಮ್ಮ ಮಾತಿನಂತೆ நான் செய்கிறேன். ஹalleluya. இந்த ஆட்டிட்யூட் தான் எனக்கு வேணும். ஹalleluya. ಈ ವಿಷಯವೇ ನಿಮ್ಮೊಳಗೆ ನನಗೆ உங்க வார்த்தை, ಈ ನಿಮ್ಮ ಮಾತು, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ನಿಮ್ಮಿಂದ ಆಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯ ಏನಿಲ್ಲ, அவர் சொல்ல ஆகும், ನೀವು ಹೇಳಿದರೆ அவர் ಆಗುತ್ತದೆ, கட்டளையிட நிற்கும், ನೀವು ಆಜ್ಞಾಪಿಸಿದರೆ ಅದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. நானும் அவர் பொதுவாய் ஒரு அழைப்பை அழைக்கும்போது நான் உண்மையாய் கீழ்ப்படிதல் செய்ய வேண்டும். ಆತನು ಒಂದು ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರೆ ನೀವು
ನೀವು ನಾನು ಅದು ನಿಜವಾಗಿ ವಿಧೇಯತೆ ತೋರುವವರಾಗಿರಬೇಕು. அவருக்கு தெரியுங்க உங்க கண்டிஷன் என்னன்னு அவருக்கு தெரியும். ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. உங்கள் தோல்வியான வியாபாரம் அவருக்கு தெரியும். ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಗೊತ್ತು. நைட் முழுக்க மீன் பிடிச்சு ஒண்ணும் கிடைக்கல அவருக்கு தெரியும். ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನೀವು ಮೀನು ಹಿಡಿದು ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂತ ಗೊತ್ತು. பலவீனத்தின் மேல பலவீனம், அடி மேல அடி, தோல்வி மேல தோல்வி, சோர்வு மேல சோர்வு அவருக்கு தெரியும். ಬಲಹೀನತೆ ಮೇಲೆ ಬಲಹೀನತೆ, ಸೋಲಿನ ಮೇಲೆ ಸೋಲು ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. ஆனாலும் அவர் ஜெனரல் கால் உங்களுக்கு கொடுக்கறாரு. ಆತನು ಸಾರ್ವಜನಿಕ ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರೆ படக தள்ளிக்கிட்டு போய் வலைய போய் ஆழத்துல போடுன்னு சொல்றாரு. ಹಡಗನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಒಳಗೆ ಆಳದಲ್ಲಿ ಹಾಕಿ ಅಂದರೆ surrender to his call. ನೀವು ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು Hallelujah. ಶರಣಾಗಬೇಕು. surrender to his call. ಆತನ ಕರೆಗೆ ಶರಣಾಗಿರಿ. அது எதுக்கு நேரா நடத்துதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியாது. ಅದು ಯಾವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಕರೆಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. Hallelujah. Hallelujah. surrender. ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಶರಣಾಗತರಾಗಿರಿ. சொன்ன உடனே ಆತನು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ வெளிச்சம் உண்டானதே. ಬೆಳಕು ಉಂಟಾಯಿತು. அவர் சொன்ன உடனே ಆತನು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ சூரியன் சந்திரன் உண்டானதே. ಸೂರ್ಯನು ಚಂದ್ರನು ಉಂಟಾಯಿತು. அவர் சொன்ன உடனே உலகம் உண்டானதே. ಆತನು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಲೋಕ ಉಂಟಾಯಿತು. அவர் சொல்ல பேய்கள் ஓடுகிறதே. ಆತನು ಹೇಳಿದರೆ ದೆವ್ವಗಳು ಓಡುತ್ತದಲ್ಲ. அப்ப உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಅದು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಅದು உங்க ನಿಶ್ಚಯವಲ್ಲವೇ? சரீரத்திலே சுகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಸುಖವನ್ನು ಕೊಡುವುದು ನಿಶ್ಚಯವಲ್ಲವೇ? உங்க வியாபாரத்தை உயர்த்துவது அதிகம் நிச்சயம் அல்லவா? ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರವನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದು ನಿಶ್ಚಯವಲ್ಲವೇ? நீதிமான் பனையை போல உயர்வது அதிகம் நிச்சயம் அல்லவா? ನೀತಿವಂತನು ಉನ್ನತಕ್ಕೆ ಹೋಗುವುದು ನಿಶ್ಚಯವಲ್ಲವೇ? at your word. ನಿಮ್ಮ ಮಾತಲ್ಲಿ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருக்கு பிரச்சனை இருக்கு, ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ, இருக்கு, ಬಲಹೀನತೆ ಇದೆ. ಆದರೂ at your word. ನಿಮ್ಮ ಹೇಳಿಕೆ ರೀತಿ, ನೀವು ಹೇಳಿದ ಹಾಗೆ, வார்த்தையின்படி. கரங்களை தட்டி சொல்லுங்க, ನೀವು ಹೇಳಿದ ಹಾಗೆ, வார்த்தையின்படியே ನೀವು வலையை ಹೇಳಿದ ಹಾಗೆ போடுகிறேன். ನನ್ನ ಬಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ரெண்டாவது, ಎರಡನೇದು, முதல் காரியம் என்ன பார்த்தோம்? ಮೊದಲನೇದು ಏನು ನೋಡಿದ್ದೇವೆ? ಜನರಲ್ ಕಾಲ್, ಜೆನ್ಯೂನ್ ಒಬಿಡಿಯನ್ಸ್ பார்த்தோம். ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆ, ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ. ಓಕೆ. ரெண்டாவது, ಎರಡನೇದು ಸುಪ್ರೀಂ ಕಾಲ್, ಸಾರ್ವಜನಿಕ ಕರೆ, steadfast obedience, ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ. உன்னத அழைப்பு, ಉನ್ನತವಾದ ಕರೆ, உறுதியான கீழ்ப்படிதலை பார்க்கலாம். ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆಯನ್ನು ನೋಡೋಣ. பாருங்க, அவன் கொஞ்சத்துல உண்மையுள்ளவனா இருந்தான், கொஞ்சத்துல உண்மையுள்ளவனா இருந்தான். ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ இப்போ ನಿಜವಂತನಾಗಿದ್ದಾನೆ. அநேகத்துல அதிகாரியா வைக்க விரும்புகிறார். ಇವತ್ತು ಅನೇಕದಲ್ಲಿ ಉನ್ನತವಾಗಿ ಇಡಲು நல்லா ಬಯಸುತ್ತಾನೆ. கவனிங்க, அந்த சாதாரண அழைப்புக்கு அவன் செவி கொடுத்தான், ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ಕರೆಗೆ ಆತನು ಕಿವಿ ಕೊಟ್ಟನು, கீழ்ப்படிஞ்சான். ವಿಧೇಯತೆ இப்ப ತೋರಿಸಿದನು. பாருங்க, உன்னத அழைப்புக்கு நேரா கர்த்தர் கொண்டு வராரு பாருங்க. ಇವಾಗ ನೋಡಿ, ಉನ್ನತ ಕರೆಗೆ ಆತನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು வசனத்தை ಹೋಗುತ್ತಾನೆ. வாசிக்கலாம். ವಚನವನ್ನು 10வது ಓದೋಣ. வசனம், 5வது அதிகாரம் 10வது வசனம். யாரா எடுத்து வாசிக்க முடியுமா? சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவன் ஆவாய். கரங்களை தட்டலாமா? ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. அப்ப என்ன சொல்ல வராரு? ಏನೇನು நீங்க ಹೇಳುತ್ತಾರೆ? வேற காஸ்பல்ல வாசிங்க. ನೀವು ಬೇರೆ நீ என்ன பின்பற்றி வா, ನೀನು ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸು, என்னை பின்பற்றி வா, ನೀನು ನನ್ನ follow ಹಿಂಬಾಲಿಸು, me. ನೀನು ನನ್ನ இவ்வளவு ಹಿಂಬಾಲಿಸು. நாள் நீ மீன் பிடிச்சிட்டு இருந்த, ಇಷ್ಟು ದಿನ ನೀನು ಮೀನನ್ನು ಹಿಡಿತಾ சாதாரண ಇದ್ದೆ, வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த, ಸಾಧಾರಣವಾದ ಕೆಲಸ இப்போது ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. உன்னத அழைப்பு உனக்கு வருகிறது. ಇವತ್ತು ನಿನಗೆ ಉನ್ನತ ಕರೆ ಬರ್ತಾ ಇದೆ. ஸ்பெஷல் காலிங் உனக்கு வருகிறது. ಉನ್ನತ ಕರೆ, சுப்ரீம் கால் உனக்கு வருகிறது. ಉನ್ನತ ಕರೆ. நீ ஸ்டெட்ஃபாஸ்ட் ஒபீடியன்ஸ் பண்ணணும். ನೀನು ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ ತೋರಿಸಬೇಕು. அப்போ இது முதல் ಇದರಿಂದ நீ ಇವತ್ತಿನಿಂದ மனுஷனை பிடிக்கிறவனாவாய், ನೀನು ಮನುಷ್ಯರನ್ನು என்னை ಹಿಡಿಯುವನಾಗುವೆ, பின்பற்றி வான்னு சொன்ன ನನ್ನನ್ನು உடனே ಹಿಂಬಾಲಿಸು ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ, அப்புறம் என்ன, கொஞ்சம் வாசிங்க சிஸ்டர். ரொம்ப ಅದಾದ್ಮೇಲೆ அற்புதம் ಏನಂತ பாருங்க, ನೋಡಿ. ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. அப்படி இருக்குங்களா? நடுவுல எதனா இருக்கா பாருங்க, வாசிங்க சிஸ்டர். இல்லையே, சந்தேகமா இருக்குதே. இல்ல, ஒரு வார்த்தையும் பேசல. அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி, ஒரு காரியம். ரெண்டாவது வாசிங்க, எல்லாவற்றையும் விட்டு, ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் வாசிங்க, அவருக்கு பின் சென்றார்கள். கரங்களை தட்டலாமா?
ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ, ಎದನ್ನ ಅವರಿಗೆ பேசுனாங்களா? ಹಿಂಬಾಲಿಸಿರಿ. ಏನಾದ್ರೂ ಮಾತನಾಡಿದರಾ? இதுதாங்க steadfast obedience. ಇದೇ ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ, உறுதியான கீழ்ப்படிதல். ನಿಶ್ಚಯವಾದ ವಿಧೇಯತೆ. ஒண்ணும் பேசல. ಏನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. ஐயோ இவ்வளவு நாள் நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், ಇಷ್ಟು ದಿವಸ ನಾನು ಮೀನನ್ನು ಹಿಡಿತಾ ಇದ್ದೆ, அப்ப என் குடும்பம் என்ன ஆவறது? ಹಾಗಾದ್ರೆ ನನ್ನ ಕುಟುಂಬ என் வீடு ಏನಾಗುತ್ತೆ, என்ன ஆவறது? ನನ್ನ ಮನೆ ಏನಾಗುತ್ತೆ, அது என்ன ஆவறது? ಅದೇನಾಗುತ್ತದೆ, இது என்ன ஆவறது? ಇದೇನಾಗುತ್ತೆ? ஒண்ணும் பேசல. ಏನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. Action speaks louder than words. ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಯು ನೀವು ಮಾತನಾಡುವ ಕಾರ್ಯಕ್ಕಿಂತ ஒண்ணுதான் பேசுறாரு. ಬೇಗನೆ ಮಾತನಾಡುತ್ತದೆ. ஒண்ணுதான் ಒಂದೇ பேசல, ಮಾತನಾಡಲಿಲ್ಲ, செயல்பட்டுட்டாங்க. ಕ್ರಿಯೆ ಆಯ್ತು. உறுதியான கீழ்ப்படிதல், ಅಲ್ಲಿ ನಿಜವಾದ ವಿಧೇಯತೆ, உறுதியான கீழ்ப்படிதல். ಅದು ನಿಶ್ಚಯವಾದ ವಿಧೇಯತೆ. இது எப்படி தெரியுமா? ಇದು ಯಾವ ರೀತಿ ஒரு ಗೊತ್ತಾ? கமாண்டர் சொன்னது, ಒಂದು ಗುರು ಹೇಳಿದ ஒரு ತಕ್ಷಣ, கமாண்டர் சொன்ன உடனே கேக்குறாங்க. ಒಂದು ಕಮಾಂಡರ್ ನಾಯಕನು பாருங்க, ಹೇಳಿದ ತಕ್ಷಣ, ஐயரே அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. ಗುರುವೇ ಅಂತ ಕರೀತಾರೆ. ஆங்கிலத்துல மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಮಾಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. அதுக்கு கிரீக்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எபிஸ்டாட்டா அப்படின்னு சொல்றாங்க. ಗ್ರೀಕ್ ಅಲ್ಲಿ ಎಪಿಸ್ಟಾಟಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. எப்படி பண்றேன்னு தெரியல, ஆனா எபிஸ்டாட்டா கிரீக்ல. ಎಪಿಸ್ಟಾಟಾ அப்ப ಎಂಬುದಾಗಿ அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா கமாண்டர் என்று சொல்லி அர்த்தம் கொடுக்கலாம். ಅದಕ್ಕೆ ಅರ್ಥವೇನೆಂದ್ರೆ ಮುಖಂಡ அல்லது கமாண்டர், ಮುಖಂಡ, கரெக்ட்டா? கமாண்டர் முகண்டவா? ಮುಖಂಡ. சரி, லீடர் என்று சொல்லலாம், தலைவர் என்று சொல்லலாம், ನಾಯಕ அல்லது பாஸ் என்று சொல்லலாமா? ನಾಯಕ. அப்போ பேதுரு அவர் சொல்றத பார்த்த உடனே அவர் சாதாரணமா சொல்லல, அவர் கமாண்டர் போல சொல்றாரு. ಪೇತ್ರನಿಗೆ ಹೇಳುವುದು ಆತನು ಒಂದು ನಾಯಕನ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் இப்படி சொல்லல, வலைய போடுறியா, ಬಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತೀಯಾ ಅಂತ போட ಕೇಳಲಿಲ್ಲ, முடியுமா, ಹಾಕಕ್ಕಾಗುತ್ತಾ ಅಂತ ಕೇಳಲಿಲ್ಲ, வரையா ஊழியத்துக்கு, ಬರ್ತೀಯಾ ಸೇವೆಗೆ ಅಂತ ಕೇಳಲಿಲ್ಲ. அப்படி சொன்னாரா? ಆ ರೀತಿ ಕೇಳಿದರಾ? டைரக்டா ஒரு கமாண்டர் போல சொல்றாரு, ನಾಯಕನ ರೀತಿ ಲೀಡರಾ ಮಾತನಾಡಿದರು, சொல்றாரு, ನಾಯಕನಾಗಿ ಹೇಳಿದರು, தலைவனா சொல்றாரு, ನಾಯಕನಾಗಿ ஒரு ಹೇಳಿದರು, மிலிಟರಿ ಆರ್ಮಿ ಆಫೀಸರಾ சொல்றாரு, ಒಂದು ಮಿಲಿಟರಿ ಮುಖಂಡನಾಗಿ ಹೇಳಿದರು. மனுஷனை பிடிக்கிறவனாய் ஆவாய், ನೀನು ಮನುಷ್ಯನನ್ನು ಹಿಡಿಯುವನಾಗುವೆ, என்ன பின்பற்றி வா. ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சுப்ரீம் கால், ಅದು ಉನ್ನತ ಕರೆ, உன்னத அழைப்பு, ಅದು ಉನ್ನತ ಕರೆ, உறுதியான கீழ்ப்படிதல் அவர்கள் செய்தார்கள். ನಿಶ್ಚಯವಾದ ವಿಧೇಯತೆಯನ್ನು ஒரு ತೋರಿಸಿದರು. வார்த்தை பேசல. ಒಂದು ಮಾತು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. ಮುಖ್ಯ. ಇದೇ ಮುಖ್ಯ. இன்னைக்கு நம்ம வாயிலே வடை சுடுறோம், ಇವತ್ತು ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲೇ ವಡೆಯನ್ನು ಮಾಡ್ತೇವೆ. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். ಈ ರೀತಿ ಬಾಯಲ್ಲೇ ಹಾಡಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ, ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ. இந்த பாட்டு பாடும்போது தான் பொய் சொல்றோம் நம்ம. ಹಾಡು ಆಡುವಾಗನೇ ನಾವು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೇವೆ. ಅವರು ಬೆರ್ಕ್ಮನ್ಸ್ ஐயா அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. ಬ್ರೆಕ್ಮೆನ್ಸ್ ತಂದೆಯು ಅವರು ತನ್ನ ಸೇವೆಗೆ ಅರ್ಪಣಿಸಿದ್ದಾರೆ. ಅವರು ಅದ ಪಾಡ್ನಾರ್ನ ಅದರ ஒரு ಅರ್ಥ ಗದಿ ಅವರು ಹಾಡಿದರೆ ಒಂದು ಅರ್ಥವಿದೆ. पण நம்ம வந்து பாடுறோம், ನಾವು ಹಾಡ್ತೇವೆ. ஏதாவது ಏನಾದರೂ செய்ய ಮಾಡಬೇಕು. செஞ்சீங்களா? ಮಾಡಿದ್ರಾ? மேல இருந்து பாக்குறாரு, ಮೇಲಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. யோ ஓவரா போய் சொல்லிட்டு இருக்கற நீ. ಸುಮ್ಮನೆ ನೀನು ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಡ. பாட்டு பாடும்போது யாரோ பாடுனாங்க நீயும் பாடிட்டு இருக்க. ಯಾರೋ ಹಾಡಿದರಂತ ನೀನು ಹಾಡಬೇಡ. பாடுனா ஒழுங்கா ஊழியம் பண்ணு. ಅದ ಹಾಡಿದರೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡು. உண்மைதானே? ನಿಜವಲ್ಲವಾ? இங்க ஒரு வார்த்தை பேசல. ಇಲ್ಲಿ ಒಂದು ಮಾತು ಮಾತನಾಡಿಲ್ಲ. ரொம்ப முக்கியம். ತುಂಬಾ ಮುಖ್ಯ. வார்த்தையை விட செயல். ವಾಕ್ಯಕ್ಕಿಂತ ಕ್ರಿಯೆ. பாருங்க, 1000 வார்த்தை ஒரு செயலுக்கு சமம் இல்லை. 1000 ಮಾತುಗಳು ಒಂದು ಕ್ರಿಯೆಗೆ ஒருத்தர் சொல்றாரு, ಅದು ಸಮಾನವಿಲ್ಲ. 1000 வார்த்தை பேசினா 1000 ಮಾತನ್ನು ಮಾತನಾಡಬಹುದು, ஒரு செயலுக்கும் சமம் இல்ல. ಅದು ಒಂದು ಕ್ರಿಯೆಗೂ ಸಮಾನವಿಲ್ಲ. ஆனா ஒரு செயல் ಆದ್ರೆ ಒಂದು ಕ್ರಿಯೆ 1000 வார்த்தைக்கு சமம். ಅದು 1000 ಮಾತಿಗೆ ಸಮಾನ. வாயிலே நம்ம வடை சுட்டணும், அது செய்றேன், ಬಾಯಲ್ಲೇ ವಡೆಯನ್ನು ಮಾಡೋದು, அங்க போறேன், இது பண்றேன், அது செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செய்யட்டுமா, ಅದ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಇದ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. செஞ்சீங்களா? ಮಾಡಿದರಾ? நம்ம யாரு இவங்களுடைய டயலாக் வருது, ஜெயலலிதா அம்மாவோட டயலாக் வருது, சொன்னீர்களே செய்தீர்களா? ಹೇಳಿದರಲ್ಲ, ಮಾಡಿದರಾ? செஞ்சீங்களா? ಮಾಡಿದರಾ? ஆண்டவருக்கு நான் அதை செய்றேன், ದೇವರಿಗೆ ಅದ್ ಮಾಡ್ತೀನಿ, சர்ச்சுக்கு நான் இதை செய்றேன், ಚರ್ಚಿಗೆ ಇದ್ ಮಾಡ್ತೀನಿ, கடவுளுக்கு அதை செய்றேன், ದೇವರಿಗೆ ಇದ್ ಮಾಡ್ತೀನಿ, ராஜ்யத்துக்கு இதை செய்றேன், ರಾಜ್ಯಕ್ಕೆ ಇದು ಮಾಡುತ್ತೇನೆ. ஒரு வார்த்தை பேசல, ಒಂದು ಮಾತು ಮಾತನಾಡಿಲ್ಲ. கம்முன்னு சொன்ன உடனே ஒழுங்கா போய் படக கரையில நிறுத்திட்டு ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಹಡಗನ್ನು ಕರೆಗೆ எல்லாத்தையும் ಹಾಕಿ விட்டுட்டு ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು சும்மா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ಸುಮ್ಮನೆ ಹಿಂಬಾಲಿಸಿ ಹೋಗುದಿರು. என்ன மாதிரி கீழ்ப்படிதல் பாத்தீங்களா? ಯಾವ ರೀತಿಯಾದ ವಿಧೇಯತೆ ನೋಡಿ. சொல்லுங்க, சரண்டர் டு சர்வ். ನಾವು ಹೇಳೋಣ, ಶರಣಾಗತರಾಗುವುದು. இது ரொம்ப முக்கியம். ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஒருத்தர் இப்படி சொல்றாரு, ಒಬ್ಬರು ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ, நன்றாக செய்தது நன்றாக சொன்னதை விட சிறந்தது. அதாவது செயல் சொல்லை காட்டிலும் உயர்ந்தது. ಮಾತು ಮಾಡುವ ಕ್ರಿಯೆಗಿಂತ ಉನ್ನತದು. புரிஞ்சுதா உங்களுக்கு?
செயல் சொல்றதை விட உயர்ந்த காரியம். ಕ್ರಿಯೆಯು ಮಾತಿನಗಿಂತ ಉನ್ನತ. இன்னொருத்தர் சொல்றார் பாருங்க, ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ உங்கள் ನೋಡಿ, செயல்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு ஏற்ப இல்லை எனில் சொல்ல எதுவும் உங்களிடம் ஒண்ணுமே இல்லை. ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಯು ಮಾಡಲಿಲ್ಲವೆಂದರೆ ನಿಮ್ಮ சொல்றதுக்கு உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಏನು ಇಲ್ಲ ಅಂತ நீங்க ಅರ್ಥ. சொற்களுக்கு ஏற்ப நீங்க செய்யலன்னு சொன்னா உங்க வார்த்தை எல்லாம் வெறும் வார்த்தை தான். ನೀವು ಹೇಳಿದ ರೀತಿ ನೀವು ಮಾಡಲಿಲ್ಲವೆಂದರೆ ಎಲ್ಲ ನಿಮ್ಮದು ಮಾತೆ. புரிஞ்சதுங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? இன்னொரு வார்த்தை சொல்றார் பாருங்க, ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, மேன்மை வாய்ந்த மனிதர் முதலில் செயல்படுகிறார். ಸರಿಯಾದ ಮನುಷ್ಯನು ಮೊದಲು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ. சொல்ல மாட்டாங்க, ಹೇಳುವುದಿಲ್ಲ, செஞ்சிருவாங்க. ಮಾಡ್ತಾರೆ. ஓ, உள்ள ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு உங்க ಓ, ಒಳಗೆ ಏನೋ ಓಡ್ತಾ ಇದೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ. ಏನಪ್ಪ? மெதுவா வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறியா? ಮೆತ್ತಿಗೆ ಬಂದು ಬಾಳೆಹಣ್ಣಲ್ಲಿ ಸೂಜಿಯನ್ನು ಚುಚ್ಚುತ್ತೀಯಾ? மேன்மை வாய்ந்த மனிதர் முதலில் செயல்படுகிறார், பிறகு அவர் செய்த செயல்களின் அடிப்படையில் பேசுகிறார். ಮೊದಲನೇ ಉನ್ನತವಾದ ಮನುಷ್ಯನು ಕ್ರಿಯೆ ಮುಖಾಂತರ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ, ಅದಾದ್ಮೇಲೆ ಮಾತನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than words but not nearly as often. செயல் என்பது சொற்களை விட வலிமையானது, ஆனால் அப்படி நிகழ்வது அடிக்கடி இல்லை. ಕ್ರಿಯೆ ಎಂಬುದು ಅದು ಮಾತಿನಿಗಿಂತ ಅದು ಅತಿ ವೇಗವಾಗಿ ಚಲಿಸುವ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. சொல்றதை விட செயல் என்னங்க வலிமையானதான். ಹೇಳುವುದಕ್ಕಿಂತ ಕ್ರಿಯೆಯು ದೃಢವಾದದು. அது அடிக்கடி நடக்கிறது இல்லையா? ಅದು ಆವಾಗ ನಡೆಯೋದಿಲ್ಲ, எப்பவாதான் நடக்குதா? ಯಾವಾಗಾದ್ರೂ ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. இன்னொருத்தர் சொல்றார் பாருங்க, ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, உங்கள் செயல்கள் உங்கள் நற்பண்புகளுக்கான ஒரு ஜன்னலாக இருக்கிறதாம். உங்க நல்ல ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಗೆ ஒரு ಕಿಟಕಿ ಜನ್ನಲ್. ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಗಳಿಗೆ ಕಿಟಕಿಯಾಗಿದೆ ಅಂತೆ, ஒரு ஜன்னலா இருக்குதான். நீங்க நல்ல ಕ್ಯಾರೆಕ್ಟರ್னா உங்க செயல்லே தெரிஞ்சிரும். ನೀವು ಒಳ್ಳೆ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಾಡುವ ಕ್ರಿಯೆ ಮುಖಾಂತರವೇ ಅದು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. இப்போ இங்க பாருங்க, இன்னொருத்தர் சொல்றாரு, நீங்கள் சொல்வதை விட ನೀವು ಹೇಳುವುದಕ್ಕಿಂತ நீங்க சொல்வதை மக்கள் சந்தேகிக்கலாம். ನೀವು ಹೇಳುವುದನ್ನು ಮಕ್ಕಳು ಅದನ್ನು ಒಂದು ವೇಳೆ ಡೌಟ್ ಮಾಡಬಹುದು. இங்க கவனிங்க, நீங்க சொல்வதை மக்கள் சந்தேகிக்கலாம், ನೀವು ಹೇಳುವುದನ್ನು ಮಕ್ಕಳು ಡೌಟ್ ಮಾಡಬಹುದು, ஆனால் நீங்கள் செய்வதை அவர்கள் நம்புவார்கள். ಆದ್ರೆ ನೀವು ಮಾಡುವುದನ್ನು ಅವರು ನಂಬುತ್ತಾರೆ. சொல்லிட்டே இருப்போம், ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ, சொல்லிட்டே தான்டா இருக்கறான், ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾನಪ್ಪ, செஞ்ச பாடே இல்ல, ಇವರು ಮಾಡಿದದೇ ಇಲ್ಲ. கேள்விப்பட்டிருக்கோமா? ಹೇಳಿದೇವ, செஞ்சிட்ட பிறகு ಆದ್ರೆ ಹೇಳಿದ ನಂತರ ಮಾಡಿದ ನಂತರ வாய் சொல் வீரன் அல்லப்ப அவன், ಅಪ್ಪ ಇವನು ಬರೀ ಬಾಯಿನಿಂದ ಹೇಳುವವನಲ್ಲ, செஞ்சறான்ப்ப அவன், ಹೇಳ್ತಾನಪ್ಪ ಇವನು, ಮಾಡ್ತಾನೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? அவங்க ஒண்ணுமே பேசல, ಅವರು ಮಾತನಾಡಿಲ್ಲ, போய் செஞ்சிட்டாங்க, ಅವರು ಮಾಡಿದರು, ஆண்டவரை பின்பற்றிட்டாங்க, ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರು. இன்னும் இருக்கு. ಇನ್ನೂ ಇದೆ. உங்கள் செயல்களே உங்கள் உண்மையான அடையாளம். ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಯೇ ಅದು ನಿಜವಾದ ಗುರುತು, வார்த்தைகள் அல்ல, ನಿಮ್ಮ ಮಾತುಗಳಲ್ಲ. நம்ம ஒண்ணும் கடவுள் இல்ல, ನಾವು ಬಂದು ದೇವರಲ್ಲ. அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல நிற்கும் சொல்லி, ಆತನು ಹೇಳಿದರೆ ಆಗುತ್ತದೆ, ಆತನು ಹೇಳಿದರೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. நம்ம சொன்னா ನಾವು ಹೇಳಿದರೆ ஆகும், ಅದು ಆವು ಮಾಡಿದ್ರೆ ಆಗುತ್ತದೆ, நின்னதான் நிக்கும். ನಿಲ್ಲು ಮಾಡಿದರೆ அப்போ நம்ம சொல்றதெல்லாம் இல்ல, ನಾವು ಹೇಳೋದಲ್ಲ ಅಲ್ಲ, நம்ம செய்யறது தான் உண்மையான ನಾವು அடையாளம். ಮಾಡುವುದೇ ಅದು ನಿಜವಾದ ಗುರುತು. இன்னொருத்தர் சொல்றாரு, ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நம்பிக்கையை வார்த்தைகளினால் கூறாமல் செயல்களில் வெளிப்படுத்துங்கள், அப்போதுதான் உங்க மேல நம்பிக்கை வரும். ನಂಬಿಕೆಯನ್ನು ಮಾತಿನಿಂದ ತೋರಿಸದೆ ನೀವು ಕ್ರಿಯೆ ಮುಖಾಂತರ ತೋರಿಸಿ, நான் அது செய்றேன், ನಾನು ಅದು ಮಾಡ್ತೀನಿ, ಇದು ಮಾಡ್ತೀನಿ, நான் அது பண்றேன், ಅದು ಮಾಡ್ತೀನಿ, நான் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ಅದಕ್ಕೆ ಅರ್ಪಣಿಸುತ್ತೇನೆ, ಇದಕ್ಕೆ ಅರ್ಪಣಿಸುತ್ತೇನೆ. கொஞ்சம் சிரிக்க மாட்டீங்களா? ಸ್ವಲ್ಪ ನಗ್ತೀರಾ? சரி வாப்பா வெளியே வச்சுக்கிறேன், ಸರಿ ಬಾಪ ಈಚೆ ಇಟ್ಕೊಳ್ತೀನಿ. அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಹೇಳ್ಕೊಂಡು இந்த எப்படி ಇದ್ರೆ ಹೇಗೆ? செஞ்சாதான் என் மேல நம்பிக்கை வரும். ಮಾಡಿದರೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಬರುತ್ತದೆ. பாருங்க, ನೀವು ನೋಡಿ சமையல் பண்றேன், ಅಡಿಗೆ ಮಾಡ್ತೇನೆ. மனைவி இப்ப இது வந்து செய்ய போறா, வீட்டுக்கு வந்து ನನ್ನ ಹೆಂಡತಿ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾರೆ, இவ வந்து வீட்டுக்கு இப்ப சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறோம், ಇವಾಗ ಸರ್ವಿಸ್ ನಂತರ ಮನೆಗೆ ಹೋಗ್ತೇವೆ. சமையல் செய்யறேன் புருஷனேன்னு சொல்லிட்டு போறா, ಅಡಿಗೆ ಮಾಡ್ತೇನೆ ಗಂಡನೆ ಅಂತ ಹೋಗ್ತಾರೆ. போவன் பெட்ரூமுக்கு போய் படுத்துக்கிறான், ಅಡಿಗೆ ಮನೆಗೆ ಹೋಗದೆ ಮನೆ ಒಳಗೆ ಹೋಗಿ ಮಲ್ಕೊಂಡ್ರೆ நான் பார்த்து சமையல் ஆச்சாமா, ಏನಮ್ಮ ಅಡಿಗೆ ಆಯ್ತಾ, திருப்பும் கூப்பிட்டு சொல்ல போறாங்க, ಮತ್ತೆ ಕರೆದೆ ಹೇಳ್ತಾರೆ, சமையல் செய்யறேன்ப்பா, ಅಡಿಗೆ ಮಾಡ್ತೀನಪ್ಪ, திருப்பும் கிச்சன்ல போய் பெட்ரூம்ல போய் படுத்து, ಮತ್ತೆ ಬೆಡ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಲ್ಕೊಳ್ತಾರೆ. கூப்பிடுறேன், ಮತ್ತೆ ಕರೀತೇನೆ, சமையல் செஞ்சிட்டியாமா, ಅಡಿಗೆ ಮಾಡ್ದಮ್ಮ, செய்யறேன்ப்பா, ಮಾಡ್ತೀನಪ್ಪ, ஆமா பெட்ரூம்ல போய் படுத்துக்கிட்டா ಆಗುತ್ತಾ ಮಲ್ಕೊಂಡ್ರೆ? சமையல் போய் செஞ்சாதான் சமையல் ஆகும், ಅಡಿಗೆ ಮಾಡಿದರೆ ಅದು ಅಡಿಗೆ ಆಗೋದು. ಹಾಗೆ ಬಂದು நானும் ಒಪ್ಪು கொடுக்கிறேன், ನಾನು ಅರ್ಪಣಿಸುತ್ತೇನೆ, ನಾನು ಸೇವೆ செய்யறேன், ನಾನು ಸೇವೆ ಮಾಡ್ತೇನೆ, ನಾನು ಅದು பண்றேன், ನಾನು ಅದು ಮಾಡ್ತೀನಿ. இப்ப நம்ம ஆண்களுக்கு வரலாம், ನಮ್ಮ ಗಂಡಸರಿಗೆ அம்மா போயிட்டு வரமா வேலைக்கு, ಅಮ್ಮ ಮಗ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಮ್ಮ, வேலைக்கு போயிட்டு வரேன், ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಮ್ಮ, வேலைக்கு போயிட்டு வரமா, ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಮ್ಮ, மாச கடைசில சம்பளம் வராது, ತಿಂಗಳು ಕೊನೆಯಲ್ಲಿ ಸಂಬಳ ಬರಲ್ಲ. புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ?
சொல்றது இல்லைங்க, ಹೇಳುವುದಲ್ಲ ರೀ, செஞ்சு காட்டணும். ಮಾಡಿ ತೋರಿಸಬೇಕು. அப்ப சம்பளம் வரலன்னா என்ன அர்த்தம்? ಹಾಗಾದ್ರೆ ಸಂಬಳ இவர் ಬರ್ಲಿಲ್ಲ போய் ಅಂದ್ರೆ ஓபி ಏನಂತ? அடிச்சிட்டு இருக்காரு எங்கேயோ, ಇವ್ರೆಲ್ಲೋ ಹೋಗಿ நல்லா சாப்பாட்டை கட்டிக்கிட்டு ಚೆನ್ನಾಗಿ ಊಟನ போய் ತಿಂದು எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ಎಲ್ಲೋ ಒಂದ್ ಜಾಗದಲ್ಲಿ 6 மணிக்கு வராரு. 6 ಗಂಟೆಗೆ ಬರ್ತಾರೆ. ಹಾ 6 மணிக்கு வராரு. 6 ಗಂಟೆಗೆ ಬರ್ತಾರೆ. மனைவி ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, ಹೆಂಡತಿ ಅಯ್ಯೋ ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು வாடா ಬಂದಿದ್ದಾರೆ, புருஷா, ಬಾರಪ್ಪ ரொம்ப ಗಂಡ, கஷ்டவாளிடா நீ, ನೀನ್ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟಿದೀಯ. மாச கடைசியில சம்பளம் வரல, அப்போ என்னன்னு விசாரிச்சாதான் தெரியுது. ಕೊನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ತಿಂಗಳ ಕೊನೆಯಲ್ಲಿ ಸಂಬಳ ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ சொல்றத விட ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ಹೇಳೋದಕ್ಕಿಂತ செய்யணுங்க. ಮಾಡ್ಬೇಕು. இவங்க பாருங்க, ಇವ್ರು ನೋಡಿ ஒரு வார்த்தை பேசல, ಒಂದು ಮಾತು ಮಾತನಾಡಿಲ್ಲ. பின்பற்றி வா, ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಾ, மீனை பிடிச்சிட்டு இருந்த ಮೀನನ್ನು ಹಿಡಿತಾ ಇದ್ದೆ, மனுஷனை பிடிக்க போறீங்க, ಮನುಷ್ಯನನ್ನು ಹಿಡಿತೀಯ, ஒரு வார்த்தை பேசல. ಒಂದು ಮಾತು ಮಾತನಾಡಿಲ್ಲ. படகு எடுத்துட்டு போய் நிக்க வச்சுட்டாங்க, ದೋಣಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನಿಲ್ಲಿಸಿದರು, எல்லாத்தையும் விட்டுட்டு ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು அவருக்கு பின்னாடி வந்துட்டாங்க. ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರು. உங்க மேல என் மேல எப்ப நம்பிக்கை வரும்? ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನನ್ನ ಮೇಲೆ ಯಾವಾಗ ನಂಬಿಕೆ ಬರ್ತದೆ? நான் சொல்றதை செய்யும் போது. ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಮಾಡುವಾಗ. சும்மா வாய்ச்சொல் வீரர்களா இருக்கக்கூடாது. ಸುಮ್ಮನೆ ಬಾಯಿನ ಮಾತಿನ ವೀರர்களಾಗಿ ಇರಬಾರದು. நான் ப்ரேயர் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணிட்டேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. இருதயத்திற்கேற்ற வார்த்தை வேண்டாம், ಈ ಹೃದಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಮಾತುಗಳು ಬೇಡ, உஷாரா பண்ணிட்டேன், ವಾಕ್ಯ ಬೇಡ, வார்த்தைக்கேற்ற இருதயம். ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸರಿಯಾದ நீங்களும் ಹೃದಯ. சொல்லும்போது ஆமென் சொல்லிட்டீங்க, ನೀವು ಹೇಳುವಾಗ ಆಮೇನ್ ಅಂತ இப்போ இந்த ಹೇಳಿದ್ದೀರಾ. வார்த்தை கேட்டு தான் ஆகணும். ಈಗ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲೇಬೇಕು. என்னங்க? ಏನ್ರಿ? சரண்டர் டு சர்வ். ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು அந்த ಶರಣಾಗತರಾಗಬೇಕು. சர்வ் நீங்க பண்ணாலும் ನೀವು ಆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದರೆ அல்டிமேட்டா உங்களுக்கு தாங்க சமாதானம், எனக்கு தாங்க சமாதானம். ಅದಕ್ಕೆ ನಿಜವಾದ ಸಂಪೂರ್ಣ ಸಮಾಧಾನ ನಿಮಗೆ ರೀ. உங்களுக்கு தான் நிம்மதி, எனக்கு தான் நிம்மதி. ನಿಮಗೆ ನೆಮ್ಮದಿ, ನನಗೆ ನೆಮ್ಮದಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப அவருக்கு ஒப்பு கொடுங்க. ಅವರಿಗೆ ಅರ್ಪಣಿಸಿ. சும்மா வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ಸುಮ್ಮನೆ ಬಾಯಿಲಲ್ಲೇ ವಡೆಯನ್ನು ಸುಡಬೇಡಿ. 1000 வார்த்தை ஒரு செயலுக்கும் இல்ல, 1000 ಮಾತುಗಳು ಒಂದು ಕ್ರಿಯೆಗೂ ಸಮಾನವಲ್ಲ, சமம் இல்ல. ಒಂದು ಸಮಾನವಿಲ್ಲ. ஒரு செயல் 1000 வார்த்தைக்கு சமம். ಆದ್ರೆ ಒಂದು ಕ್ರಿಯೆ 1000 ಮಾತಿನಿಗೆ ಸಮಾನ. தமிழ்ல ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை இருக்கு, ತಮಿಳಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಮಾತಿದೆ, செயல்படு. ಮಾಡು அடுத்ததை நீங்களே ஃபீல் பண்ணிக்கங்க. ಇಲ್ಲವೇ ಮಡಿ. செயல்படு, ಮಾಡು இல்லது செத்து மடி. ಇಲ್ಲವೇ ಮಡಿ. டு ஆர் டை. ಮಾಡು ಇಲ್ಲವೇ ಮಡಿ. செயல்படணும். ಮಾಡಬೇಕು. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ಆ ರೀತಿ ಆದ್ರೆ ಏನ್ ಅರ್ಥ அப்ப ಗೊತ್ತಾ? இன்னும் நம்ம உயிரோட்டமா இல்ல, செத்து போயிட்டு இருக்கோம். ಹಾಗಾದ್ರೆ ನಾವಿನ್ನೂ ಜೀವಂತವಾಗಿಲ್ಲ, ಸತ್ತೋಗಿದ್ದೀವಿ. இப்படியே தான் கிடப்போம், ಹೀಗೆ ಇರ್ತೇವೆ. கோமாக்கு போன ஆள் மாதிரி, ಕೋಮಾದಲ್ಲಿರುವ ಪೇಷಂಟ್ ಆಗಿ, ಬ್ರೈನ್ ಡೆಡ್ ಆன ಆள் மாதிரி, ಬ್ರೈನ್ ಡೆಡ್ ಆಗಿರೋ உயிரோடு இருப்பாரு, ಜೀವಂತವಾಗಿರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಓಡಾಡುವುದಿಲ್ಲ. செயல்படு, ಕ್ರಿಯೆ ಮಾಡು, அல்லது செத்து மடி. ಇಲ್ಲವೆಂದರೆ ಮಡಿ. செய்யணுங்க ஆண்டவருக்கு. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಮಾಡು. என்ன மாதிரி சரண்டர் பாருங்க, இது ಯಾವ ರೀತಿಯಾದ, இதுக்கு பேர் தான் சரண்டர். ಇದೇ ಶರಣಾಗತ. சும்மா செய்றேன் சொல்றதுக்கு பேர் சரண்டர் இல்ல. ಸುಮ್ನೆ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದು ಶರಣಲ್ಲ. இதுதான் சரண்டருக்கு அடையாளம். ಇದೇ ನಾವು ಶರಣಾಗತರಾಗುವ இதுதான் உண்மையான ಒಂದು ಗುರುತು. சரண்டருக்கு அடையாளம். ಇದೇ ನಿಜವಾದ ಶರಣಾಗತರಾಗುವ ಗುರುತು. அவ்வளவுதான், கை தூக்கியாச்சு. ಹೌದು, ಅಷ್ಟೇ. சொல்றதா செய்யணும், ಹೇಳುವುದನ್ನೇ ಮಾಡಬೇಕು. வந்து யாராவது துப்பாக்கி காமிச்சிட்டு ನಿಮ್ಮ ಬಳಿ ಯಾರಾದ್ರೂ ಬಂದು ಬಂದೂಕಿ ತೋರಿಸಿದರೆ அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நீங்க ஹேண்ட்ஸ் டவுன், அவர் சொன்னாதான் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணணும். ನೀವು ಕೈ ಮೇಲೆ ಎತ್ತಿದರೆ ಅವ್ರು ಹೇಳಿದ ಮೇಲೆ அவர் ಕೆಳಗೆ விடுப்பான் ಹಾಕಬೇಕು. தான் விடணும். நீங்க ನೀವು ಬಿಡುವಂದರೆ ಬಿಡಬೇಕು. சரண் அடையிறதுக்கு அதான் அர்த்தம். ನಿಮ್ಮನ್ನು ಶರಣಾಗಿರಿ ಎಂಬುದೇ ಅದೇ ಅಡೆಯ ಗುರುತು. ஆமா ஆமா ஆமா, பொறுப்புல இருந்து தட்டி கழிச்சிடலாம், ನಮ್ಮ ಪೊಸಿಷನ್ ಇಂದ ನಾವು ಓಡೋಗಬಹುದು, கமிட்மெண்ட்ல இருந்து தட்டி கழிச்சிடலாம். ನಮ್ಮ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಇಂದ ಓಡೋಗಬಹುದು. ஆனா சரண் அடைஞ்சிட்டோம்னா தட்டி கழிக்க முடியாது. ಆದ್ರೆ ನಾವು ಶರಣಾಗತರಾಗಿದ್ದರೆ ಅದರಿಂದ ನಾವು கலப்பையில ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. கால் வச்சிட்டோம்னா ನಾವು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ திரும்பி ಕಾಲಿಟ್ಟಿದ್ದೇವೆ, பார்க்க கூடாது. ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಬಾರದು. I surrender all, I surrender all, எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணு. ನನ್ನನ್ನೇ ನಾನು ಶರಣಾಗತರಾಗಿದ್ದೇನೆ. சொல்லமா, surrender to serve. ನಾನು surrender to serve. ನಾನು ಸೇವೆ ಮಾಡಲು சேவை ಶರಣಾಗಿದ್ದೇನೆ. செய்ய சரணடையுங்கள். ಸೇವೆ ಮಾಡಲು ಶರಣಾಗಿರಿ. என் சொந்த வெறுப்பெல்லாம் தள்ளி வச்சுட்டு சரண்டர் ஆயிடணும். ನನ್ನ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತಳ್ಳಿಟ್ಟಿ ನಾನು சொந்த விஷயங்கள்லாம் ಶರಣಾಗಬೇಕು. தள்ளி வச்சுட்டு சரண்டர் ஆயிடணும். ನನ್ನ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ತಳ್ಳಿಟ್ಟಿ ಶರಣಾಗಬೇಕು. அங்க என்னுடைய எதுவுமே வராது, ಅಲ್ಲಿ ನನ್ನದೇನು ಬರುವುದಿಲ್ಲ, என் சுயநலம் எதுவுமே வராது, ನನ್ನ ಕಾರ್ಯಗಳು ಯಾವುದು ಬರಲ್ಲ, என் ಅಲ್ಲಿ வேலை வியாபாரம் என் குடும்பம் எதுவுமே வராது. ನನ್ನ ವ್ಯಾಪಾರ ಕುಟುಂಬ ಏನು ಬರುವುದಿಲ್ಲ, ஒண்ணுதான் வரும். ಒಂದೇ ಒಂದು ಬರ್ತದೆ. அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், ಅವರಿಗೆ சரண்டர் ಅರ್ಪಣಿಸಿದ್ದೇನೆ. ನಾನು அவர் சொல்றதை நான் செஞ்சுட்டு போயிட்டேன். ಆತನಿಗೆ ಶರಣಾಗಿದ್ದೇನೆ, ಹೇಳಿದ್ದನ್ನು Hallelujah. ಮಾಡ್ತಾ ಹೋಗ್ತೇನೆ. ஒப்பு கொடுக்கலாமா? ಅರ್ಪಣಿಸೋಣ. ஒப்பு கொடுக்கிறார்கள்.